அனைவருக்கும் ரீத்துஸ் கிச்சன் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்பவுமே ஏதாவது ஸ்பெஷலா செய்வேன். இன்னைக்கு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்றத வீடியோல பார்ப்போம். ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்வோமோ அதே ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். ஸோ நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது செய்யறதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வெள்ளை பூசணிக்காய், சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்காய், ஒரு 2 கத்திரிக்காய் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே சைஸ்ல ஈவன் சைஸ்ல நம்ம கட் பண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமா நல்லா வேகும் அண்ட் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார்ல 1/2 மூடி கிட்ட தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு 3ல 4 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கிட்ட வந்து சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா பர்ஃபெக்டாக எல்லா காய்கறிகளும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு கலந்து விட்டுருங்க. ஸோ தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் கிட்ட தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு இதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க கூடாது. அதுக்குள்ள நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெயில ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு, சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வரும்போதே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அவியல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான அவியல் வந்து ரெடி ஆயிடும். இந்த அவியல் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு ஈவன் அடைக்கு கூட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.